தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய புயலே அடிச்சு ஓஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாகவே தாக்குதல் செய்யாம இருந்தாங்க ஈரான் மேல நேரடியாக. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா பந்தார் அப்பாஸ் மேலேயே தாக்குதல் நடத்திட்டாங்க. ஈரானுடைய பந்தார் அப்பாஸ் அங்க இருக்கக்கூடிய போர்ட் மேல ஒரு தாக்குதலை நடத்தினதுனால இப்ப பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்ப 4 வாரமா அமைதியா இருந்துட்டு இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பொதுவா என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவுடைய கப்பலை ஒண்ணு பிடிச்சி வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு பதிலடியா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா யுஏஇல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. யுஏஇ இப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. யுஏஇல இருந்து நாங்க கப்பலை எடுத்துட்டு வருவோம், முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈரானுக்கு சவால் விட்டாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு 3-4 நாளுக்குள்ள நடக்கிறனால அது சார்ந்துதான் இது அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்து வந்துச்சு. அதுக்கு காரணமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஈரான் தான் ஆரம்பிச்சுட்டாங்க, ஈரான் அதை செஞ்சனாலதான் இவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மறுபக்கம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆர்மோஸை மூடி வச்சுட்டு இவங்களுடைய கப்பலெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, ஈரானுடைய கப்பலை என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஈரான் என்ன பண்றாங்கன்னா, எங்களை மீறி எங்க இடத்துல எடுத்துட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க, கப்பலை பிடிச்சாங்க. ஒரு பக்கம் ஈரான் பிடிச்சு வச்ச கப்பலை விடல, இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிடிச்சு வச்ச ஈரானுடைய கப்பலை விடல. இப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாலும் ஈரான் பிடிச்சு வச்சதுதான் காரணமாக சொல்லி இப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. நடந்த கொஞ்ச நேரத்திலேயே உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, டெல் அவிவ் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவிவ்ல தாக்குதல் 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஈரான் 40 நாள் போர் செஞ்சாங்க. இப்போ ஒரு மாசமா தான் நிறுத்தியிருக்காங்க. 40 நாளும் டெல் அவிவ் இன்னும் பல பகுதிகள் பாத்தீங்கன்னா குறிவைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அதுலயும் இதுக்கு முன்னாடிலாம் கொத்து குண்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளே என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதிக தாக்குதல் நடத்தல, ஆனா நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம், நீங்க நடத்தினாலும் நாங்க பேசாம இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க ஒரு அட்டாக் பண்ணா நாங்க பதிலுக்கு கண்டிப்பா அடிப்போம்னு காட்டுறதுக்காகவே ஹைப்பர்சோனிக் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதிக தாக்குதல் இல்லாட்டினாலும் அதுவும் பெரிய ஒரு சக்சஸான தாக்குதலாக தான் பார்க்கப்படுது. அங்கேயும் பாத்தீங்கன்னா சேதம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, போர் வந்துருச்சாட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்கா அடிச்சிட்டாங்க, இவங்க போய் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாச்சு. அந்த சமயத்துல மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப், இல்ல நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு தடவை தான் அடிச்சிட்டோம், இனி நாங்க அடிக்க மாட்டோம், நீங்களும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, உடனே உள்ள ஆளெல்லாம் அனுப்பிவிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமா இந்த பாகிஸ்தான் அனுப்பிச்சு விட்டு நிறுத்திக்கலாம், இதுக்கு மேல அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானத்தை பத்தியே பேசலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, எங்க பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கமா வருது, இன்னும் பாத்தீங்கன்னா 1-2 நாளுக்குள்ள ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. அப்ப இவங்களே போய் அடிச்சு போட்டு திருப்பி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க இப்ப மன்னிப்பு கேட்டு விலகிற நிலைமை வந்திருக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க அடிப்பாங்க, பதிலுக்கு அவங்க அடிக்க கூடாது, அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு பாக்குறக்காவே அடிச்சிருக்காங்க. உடனே அவங்க டெல் அவிவ் அடிச்சனால என்ன பண்ணிட்டாரு, ட்ரம்ப் நிறுத்திட்டாரு. இப்ப அப்ப போர் அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு ஒரு நாள் வந்தாலும் கூட தொடர்ச்சியா வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த சமாதானம் எப்படி ஒரு 3-4 நாளாவது என்ன ஆகும், கண்டிப்பா போகும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் பேச்சுவார்த்தை, முடிவு, ஃபெயிலியர் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஈரான் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஈரான் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியே அமெரிக்கா உஸ்பேத்தி விட்றாங்களான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா எங்கள்கிட்ட பாகிஸ்தான் சொன்னாங்க, அவ்வளவுதான், ஈரான் சொல்லிட்டாங்களாமா, கையெழுத்து போட்டு தரோன்ட்டாங்க, அவங்களுக்கு போர் நிறுத்தணும்னு ரொம்ப கெஞ்சுறாங்க, நீங்க வேணா போய் பாகிஸ்தான் கேட்டு பாருங்க, அவங்க தான் எங்களுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரம்ப் பாகிஸ்தான் மேலேயே பழிய போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, யுரேனியம் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், இதோட ஆர்மோஸ் அவங்க முற்றுகையிட மாட்டாங்க, அங்கிருந்து காசை வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு பக்கம் அமெரிக்காவும் அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு பேசியிருக்காங்க இன்னைக்கு ஈரான்ட்ட அடிக்க வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா உடனே ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, நான் டெல் அவிவ் அடிச்சு போட்டு இன்னைக்கு சாயங்காலம் குவைத், பஹ்ரைன்ல அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் மேல தாக்குதல் ஆரம்பிக்க போதுன்னு சொன்னதின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, போன் பண்ணி இல்ல அமெரிக்கா நாங்க சத்தம் போட்டோம், அமெரிக்கா சொல்லிட்டாங்க, நாங்க இனிமேல் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்னு அது எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தல, எங்களுடைய விமான தளங்களை பயன்படுத்தல, அதனால எங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அரபு நாடுகள்லாம் கேட்டிருக்காங்க. அரபு நாடுகளுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அமெரிக்கா ஆரம்பிச்சாலும் இவன் நம்மளே தான் அடிப்பான், இவனா போய் யார் அடிச்சாலும் நாம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவன் நம்மளே தான் அடிப்பான்னு சொல்லிட்டு அமெரிக்காவால இப்ப நிம்மதி இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தா பல ட்ரோன்கள் பறந்து கொண்டு இருக்கு. உளவு தகவலை திரட்டிட்டே இருக்காங்க. இந்த உளவு தகவலை திரட்டனாலதான் இவங்க மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. எப்ப வேணா போர் செஞ்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு அடி வந்தப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாரும் போர் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா போரெல்லாம் ஆரம்பிக்கலன்னு என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா சொல்லிச்சு இல்ல நாங்க போர் ஆரம்பிக்கிறக்காக அடிக்கல, இனிமேல் அடிக்க மாட்டோம்னு சொல்லி இப்ப நிறுத்தியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இவங்க பார்த்த ஒத்திகையா, இல்லை இது மூலமா இவங்க பாடம் கத்துக்கிட்டு
மறுபடியும் சண்டைக்கு போகாமல் சமாதானத்துக்கு போக போகிறாங்களான்ட்டு.